வச்சுக்க. வேண்டாமா. அட வாங்க முனுசாமி. வேண்டாமா, நீயே காத்துக்கு திண்டாடுற, இதுல எனக்கு கொடுக்குறியா? ஆட எனக்கு என்ன திண்டாட்டம்? எப்படி 2 வீட்ல எனக்கு வேலை கிடைச்சிரும். ரேஷன் கடையில எப்ப அரிசி போடுறது, நீ எப்ப ரோட்ல தப்படிச்சு பொழைக்கிறது? அட பரவாயில்ல முனுசாமி, வாங்கிக்க. நீ பட்னி கிடக்கிறத பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. யார பார்த்தாலும் இறக்கப்படுற நீயே நல்லா இருக்கணும் தாயி. ஆனா உனக்கு தான் தெரியுமே, நான் வேலை செய்யாம யாருக்கிட்டையும் சும்மா காசு வாங்க மாட்டேன்னு. தண்ணி அடிச்சா கூட தரமா சம்பாதிச்சுதாமா அடிப்பேன். அப்படி வாங்குறதா இருந்தாதே நேரம் ஊர் போல 5-10 வாங்கி வச்சிருக்க மாட்டான். எனக்கு தெரியும் முனுசாமி, ஆனா என்னால இறக்கப்படத்தே முடியுமே தவிர உனக்கு எப்படி வேலை கொடுக்க முடியும்? ஏதாவது ஊர் விஷயத்த சொன்னீங்கன்னா நான் தண்டா போட்டுறேன். நான் என்ன நாட்டாமையா ஊர் விஷயம் சொல்ல? இந்த கிண்டல் தான் வேணாங்கிறது. நாட்டாமையெல்லாம் இந்த ஊரை போட்ட மட்டும் உனக்கு அப்புறம் தான் மாதிரி கொழுந்து. நான் உனக்கு கிண்டல் பண்றேன்னு நினைக்காத, நெசமா தான் சொல்றேன். ஒண்ணு செய் முனுசாமி, நம்ம ஊருக்கு பாவக்கூத்து வந்து ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு ராத்திரி கோயில் மண்டபத்துல பாவக்கூத்து வருதுன்னு நீ தண்டோரா போட்டுரு. அதுக்கப்புறமாவது பாவக்கூத்து காட்டணுங்கிற ஆசை நம்ம நாட்டாம கரையாவுக்கு வந்துடும். நம்மளும் பார்த்த மாதிரி இருக்கும்ல. எப்படி நம்ம யோசனை? யோசனை நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த மாதிரி போய் சொல்லி பொழப்பு நடத்துறேன் நான் இல்ல. ஆமா ஆடைய அரிச்சந்திர மகாராசா, எத்தனை நாளைக்கு அரிசி போடுறாங்கன்னு நீ தப்படிச்சு நாங்க ரேஷன் கடைக்கு போனா இன்னைக்கு அரிசி லாரி வரல, நாளைக்கு வாங்கன்னு திருப்பி அனுப்புறாங்க. அதுக்கு மட்டும் என்ன அர்த்தமா? அது வந்து என்ன வந்து போய் பவரு காஞ்சா வாங்கிக்க, இல்ல ஆளை விடு, நான் போறேன். இல்ல இல்ல மாதிரி கொண்டு கொண்டா ரூபாய நான் தண்டா போட்டுறேன். இந்த புடி, நான் சொன்னதை மட்டும் மறந்துடாதே. நான் வாரேன். சாப்பிடறனோ இல்லையோ, இன்னைக்கு சாராயம் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஏடியம்மா, இவ்வளவு நேரம் எங்கடியே போயிட்டு வர? வேலை முடிஞ்சா கொஞ்சம் வெள்ளனே வரக்கூடாது? ஊரை சுத்திட்டு ஒண்ணு வரல. ஆமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? விடிஞ்சா எந்திரிச்சா வேலை சரியா இருக்கு. என்ன கிழவி நீ எப்ப பார்த்தாலும் அடுப்படியில? அப்படி என்னதே 10 வகையா பண்றியோ தெரியலையே. உனக்கு என்னடி அம்மா, என்ன பார்க்கும் போது இலக்காரமாத்தே இருக்கும். நீ கோயில் மாடு மாதிரி ஊரை சுத்திட்டு வந்தாலும் வேளா வேலைக்கு பொங்கி போடுறல்ல, நீ எல்லாம் பேசுவ. ஆமா ஆமா, பெருசா உலகத்துல இல்லாம நீதே அதிசயமா பொங்க வைக்கிறியாக்கும் 9 மணி நேரமா. நான் இந்த இந்நேரத்துக்குள்ள 4 வீட்டு வேலையை முடிச்சிட்டு வந்துட்டேன். என்னதே இருந்தாலும் கிளவி கிளவிதே, என்ன மாதிரி இளவட்ட கோமரி கோமரிதே. எங்கடி இவ்வளவு அவசரமா ஓடிட்டு இருக்க? இருக்கா வெள்ளையம்மா கல்யாண ஊர்வலத்தை பாத்துட்டு வரேன். பெரிய வெள்ளையம்மா கல்யாண ஊர்வலம். கல்யாண ஊர்வலம் அப்புறம் பாக்கலாம். வா, ஊர்ல பாவக்குத்து நடக்குதா, பாத்துட்டு வரலாம். நான் வரல. என்னையா எல்லாம் கோயில் மண்டபத்துல வந்து உட்காந்துருக்கீங்க? என்னென்ன அப்படி கட்டிங்க? ஊர்ல பாவக்கூத்து வருது, தண்டோரா போட்டான், அதான் உட்காந்துட்டு இருக்கிறோம். தண்டோரா போட்டானா? யோ, இந்த ஊருக்கு நான் தான் நாட்டாம. எனக்கு தெரியாம யார் தண்டோரா போட்டது? அந்த முனிசாமி பையனை போய் விசாரிக்கலாம் வாங்க. இல்லங்க, நான் வரலக்கா, நீ வேணா போயிட்டு வாங்க. ஆமா, இங்க இருந்து இந்த கழுவி கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கிறத விட பாவக்குத்து பார்த்து வரலாம்ல. அக்கா நான் வரலக்கா, நீ வேணா போயிட்டு வாங்க. டேய் முனிசாமி, தண்ணியை போட்டு தூங்குறத பாரு. எழுப்புடா அவனை. டேய் இந்திரி. யாரு குமரசாமி? ஊருக்குள்ள பாவக்கூத்து வருதுன்னு தண்டரா போட்டியாமே. பாவக்கூத்தா? நானா? டேய், எங்களுக்கு என்ன வேலை வெட்டில நினைச்சியா? என்னைக்கு இல்லாம இன்னைக்கு தான் ஏன் பொண்டாட்டி 7 மணிக்கே பாய போட்டான். பணியில கொண்டு உட்கார வச்சுடா, பரதேசி பயல. இத்தனை பேர் கேக்குறாங்கல்ல, பதில் சொல்றா. அது வந்து என்னடா வந்து போய் இந்த ஊருக்கு நீதாடா. மாட்டிக்கிட்டானே. என்னடி சொல்ற? நீ ஒண்ணு பேசாத வாக்கா. என்ன தெரிவித்து சொல்ற? இந்த பையன் என்ன காரியம் பண்ணிருக்கான் தெரியுமா? பாவக்கூத்து வரதா ஊருக்குள்ள சொல்லி தண்டரா போட்டிருக்கான். ஐயோ, இப்பத்தே பாவக்கூத்து காட்டுறவரை பார்த்தேன். கூத்து காட்டுறவருக்கு உடம்பு சரியில்லையா, அதனால பாவக்கூத்த நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்ல சொன்னாரு. அத சொல்லத்தே இம்பட்டு தூரம் ஓடியாந்தேன். அதுக்குள்ள முனுசாமியை போட்டு இந்த அடி அடிச்சுட்டீங்களே. உன்னை நம்ப முடியாது புள்ள. ஏன்னா நீயே அவங்க கையில காசை கொடுத்து பாவக்கூத்து வருதுன்னு ஊர்ல தண்டரா போட்டு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் மண்டை காயட்டும் நினைச்சு செஞ்சாலும் செஞ்சிருப்பேன். ஏன்னா பொய் சொல்றதா உன்னோட பொழப்பா போச்சே. டெய்லர் அண்ணே, அது எப்படி அவ்வளவு சரியா கண்டுபிடிச்சீங்க? நில்லு 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 நில்லு. நில்லு 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 நில்லு. ஓ மறி கொழுந்து, எனக்கு இப்பதான் புரியுது பொண்ணு பார்க்க வந்தவெல்லாம் ஏன் கட்டிக்க மாட்டேன்னு போயிட்டாங்கன்னு. பொண்ணு என்னன்னு என்ன மறி கொழுந்து, கல்யாணம் ஆகணும்னா அங்க பாரு
உடனத்த கன்னி பொண்ணுங்கெல்லாம் குளிச்சிட்டு ஈரத்தலையோட பிள்ளையார் சிலையை சுத்திட்டு இருக்கும் போது நீ மட்டும் இந்த சிலையை சுத்தினா எப்படிமா உனக்கு கல்யாணம் ஆகும்? பிள்ளையார் சிலையை சுத்தினா தாமா கல்யாணம் ஆகும். அதை விட்டுட்டு இந்த சிலையை சுத்தினா 10 மாப்பிளை வந்தாலும் பார்த்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. புரியுதா? அண்ணே சும்மா என்ன என்னமோ பெருசா விவரம் தெரிஞ்ச மாதிரி பேச வந்துட்டேன். நானும் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். எட்டி நில்லு. எங்களுக்கு விவரம் பத்தாது, நீங்க விவரத்தோட இருக்கீங்க. இதெல்லாம் நேரமா? இப்ப நான் கேக்குறேன், எதுக்காக இந்த சிலையை சுத்துறேன்னா உன்னை சுத்த விடுவேன். அண்ணே நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நானும் அந்த பிள்ளையார் சிலையை ரொம்ப நாளா சுத்திக்கிட்டு இருந்தேன். வர்ற மாப்பிள்ளை எல்லாம் என்னைய பிடிக்கலன்னு பாத்துட்டு வேற போயிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் யோசனை பண்ணி பார்த்தேன். அந்த பிள்ளையாருக்கே ஒழுக்கமா தனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்க பக்கல. இந்த முருகரை பாத்தியா, 2 பொண்டாட்டியை தேடி கட்டிக்கிற யோகிதை இருந்திருக்கு அவருக்கு. 2 பொண்டாட்டியை கட்டிக்கிட்ட முருகன் எனக்கு ஒரே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்க மாட்டாரான்னு. அதனாலதே அந்த பிள்ளையார சுத்தாம இந்த முருகரை சுத்தினாலாவது எனக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணம் நடக்குமேங்கிற ஒரு நப்பாசையதே சுத்திக்கிட்டு இருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி விளையாட்டுத்தனமான விவரம் இல்லாத பொண்ணு நான் ஒண்ணும் இல்ல. ஆமா சொல்லு.